போன வாரம் ஒரு பெரிய சங்கீத மாமேதை, இசை மாமேதை, கம்போசர் மாமேதை என்று மாமேதைகளிலும் மாமேதையாக விளங்கக்கூடிய, எல்லோராலும் அன்புடன் அழைக்கப்படும் HMV ரகு அவர்களை சந்தித்தோம். அவருடைய பேட்டி இந்த வாரமும் தொடர்கிறது. சார், போன வாரம் நீங்கள் உங்களுடைய ஆரம்பகால வாழ்க்கை, நீங்கள் எப்படி இந்த இசை உலகத்தில் பிரவேசம் பண்ணீங்க அப்படிங்கிறத பற்றி ரொம்ப விரிவாக சொன்னீங்க. இப்போது நீங்கள் நிறைய ஆர்கெஸ்ட்ராவோட நிறைய ரெக்கார்டிங்ஸ் பண்ணீங்க. அதாவது நீங்களும் நிறைய ஆஸ் அ கம்போசர் நீங்கள் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி ஆஸ் அ ரெக்கார்டிஸ்ட் ஆல்சோ நீங்கள் நிறைய ஆர்கெஸ்ட்ரா வச்சு ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த அனுபவங்களை பற்றி, அதில் என்னெல்லாம் சேலஞ்சஸ் இருந்தது, என்னெல்லாம் பரிமாணங்கள் இருந்தது, அதில் நீங்கள் தெரிஞ்சிட்டது என்ன, நீங்கள் கற்றுக் கொடுத்தது என்ன? அதாவது நீங்கள் தான் அந்த ஃபஸ்ட்டு ஒரு லைவ் கான்சர்ட் எப்படி வந்து ஸ்டேஜில் இருக்குமோ அதே மாதிரி ஹெட்ஃபோன்ஸில் கேட்கணும்னு அந்த அந்த பாணியை செட் பண்ணது கூட வாஸ்தவம் தான். ஏன்னா இதுக்கு கூட முன்னோடி நான் தான். கிராமோஃபோன் கம்பெனி லைவ் கான்சர்ட்டும் எடுக்க மாட்டான். அவளுக்கு 2 பயம் உண்டு. ஒரு பயம் என்னென்னா டியூரேஷன். ஒரு எல்பி எவ்ரிதிங் இஸ் ஃபார்மேட்டட் டு எ லிமிட். அதுக்குள்ளே இது வராது. வந்தால் எது ஜாஸ்தி எடுக்கணும், எது ப்ரொபோஷனல் பண்ணணும் தெரியாது. அது ஒரு 10 வருஷம் நான் பெரிய சாதனைகள் பண்ணிருக்கேன். பண்ணி அவளுக்கு இன்றைக்கி அவள் நெட்டில் வச்சுட்டு இருக்கிறதெல்லாம் நான் லைவாக அகாடமியிலையும் எப்படி. அதுக்கு காரணம் ஆல் இண்டியா ரேடியோ. அவுட்டோர் நான் போய் அவுட்டோர் ரெக்கார்டிங்னு போனதுனால தானே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு வந்து அவள் ஓபின்னு ஒன்று சொல்ல, அவுட் சைட் ப்ராட்காஸ்ட் வேன், ஓபி வேனில் உக்காண்டு அந்த அனுபவத்தில் இதை நான் பண்ணதுனால அங்கே டேப்பை கட் பண்ணதே இல்லை ஆல் இண்டியா ரேடியோவில். இங்கே என்னை கட் பண்ணும்போது ஐ ஹேட் பீன் கிரிட்டிக்கலி மார்க்கெட் இன் தி பிகினிங். என்னென்ன மெமோவில் வரும் அதெல்லாம் தாங்கிட்டு இருக்கேன் நான். அதாவது டேப் கிடைக்காது. ஆமாம், இஎம்ஐ டேப் இஸ் வெரி சோர்ஸ் போயிடுமே. சோர்ஸ் இல்லை, அது ஒன்று போயிடும். ரிஸ்க்கு. பழசு வராது. பழசுனா திருப்பி அதிலே போட்டு போகிறதுனா அது மாதிரி வராது, கட் ஆகிடுமே. இதை தாண்டி எங்கன்னா ஒரு லட்சக்கணக்கான ஜாயிண்ட்ஸ் நான் பண்ணிருப்பேன். ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் ஒரு பெரிய பெரிய ஸ்டோரி தான். அது அந்த ஜாயிண்ட் பண்ணலேன்னா அந்த கீர்த்தனை வெளியில் வராது. அது மாதிரி விடாமல் பண்ணேன். ஆனால் நான் ஐ டின்ட் இன்டெல்ஜ் இன் இட். தே ஹேட் அலிகேட்டட் ஆன் மீ. உனக்கு வர பேர்லாம் நீ வரவோ ஒத்துத்தரங்க அப்படி பண்ணுறேன்னு நான் சொன்னேன். நல்லா பாடுறால நான் கை வைக்கிறேன்னா வந்து பாருங்க. பாலமுரளி சார் டேப்பில் ஒரு எடிட்டிங் பண்ணது கிடையாது. எஸ்பி ஒரு எடிட்டிங் பண்ணது கிடையாது. அவர் மேலக்கருத்தால் அவர் நிறைய மனோதரம் வச்சுட்டார், டயத்துக்குள்ளே அடக்கணும்னு. பாலாட்மணியர் தனி கையே வச்சது கிடையாது. அவர் வந்த உடனே நீ எத்தனை நிமிஷம் வாசிக்கணுங்கிறாய்ன்னு கேட்டார். மாமா 10 நிமிஷம் கொடுத்துருக்கா உங்களுக்கு. 10 நிமிஷம் ஸ்டாப் ஆச்சு ஆன் பண்ண ரங்கநாதன். அப்பா ஸ்டாப் ஆச் 001 9:59 மோராக்கு வர முடிச்சாச்சு. இப்படி ஒரு ஒரு பிண்டத்தை என் வாழ்க்கையிலே நான் பார்த்துக்கிட்டேன். இதில் மறக்க முடியாத நிகழ்ச்சி என்னென்னா, அவரும் ஜாக்கிர் ஹுசேனும் ஒரு ஜுகல் பந்தி வாசித்தான். சங்கரோட வாசி. ஆமாம், வாசிச்சது. சங்கர் வயலின் வாசிச்சது. சங்கர் வாசித்தான். உள்ளே வந்தார். அவர் ஒரு பெரிய மேதை இல்லையா. சங்கர் உள்ளே வந்துட்டு அப்போல்லாம் அவள்லாம் வயலின் ட்ரையோ கூடவே இருப்பா என் கூட. இன்ஃபேக்ட் நான் வெஸ்டர்ன் மியூசிக்கு ஸ்டாஃப் நோட்டேஷன்லாம் கற்றுக்க ஆரம்பிச்சு எல் சுப்ரமணியத்துக்கிட்ட தான். எப்படி எவ்ரி பாய் குட் டஸ் ஃபைன் அந்த சூழி போட்டது எல்லாம் கிளஸ்டர்ஸ் படிக்க ஆரம்பித்தது. இந்த கார்டுக்கு இந்த கார்டு போகலாம். மோஸ்ட் ஆஃப் இட் வர் டியூட்டர்ட் பை எல் சுப்ரமணியம். அவ்வளோ ஆசை என் பேரில் எல் சுப்ரமணியத்துக்கு. அடிக்கடி வீட்டுக்கு நான் போவேன். வெஸ்டர்ன் EADG ப்ராக்டிஸ் எல்லாம் கொடுத்துட்டு ரெக்கார்டிங் இருக்கிற போது வந்து உக்காண்டா ஜாக்கிர் ஹுசேன் கேம் அண்ட் அரைவ்டர். வந்த உடனே பாலாட்மணியர் காலை வந்து என்ன சொல்லணும் அவனுக்கு. அவள் ஜாதியில் அவள் லாங்குவேஜில் மாமா ஜீத்தே ரகோம்பா நீ சொல்லிக்கோப்பா அப்படின்னு விட்டார். இப்படி செம்ப மாமா பாலக்காட்டு மணி 2 பேருமே நான் மறக்க முடியாத ஃபிகர்ஸ். அதாவது அவளோட புரிதத்தன்மை, அவள் வந்து லயத்திலேயே ஈடுபட்டு அந்த சங்கீதம், அது செம்ப மாமா மாதிரி மனசு. அவர் விளையாட்டு கௌபின சுத்தம் சொல்லுவாரோ எந்த சொல்லுவாரோ, அவர் அத்தனையும் திரிகரண சுத்தி உள்ள ஒரு பெரிய வித்வான் செம்ப மாமா. அதை வந்து மறுப்பதற்கே இல்லை, மறப்பதற்கே இல்லை. இவ 2 பேரும் என்னை எப்போ பார்த்தாலும் யாரான வந்தால் என்ன சொல்லி உதாரணம் சொல்லுவார். ஒரு தடவை டிவி கோபாலகிருஷ்ணன் வந்து உள்ளே செக் பண்ணுறதுக்காக வந்தார். அங்கே ஏன் போகிறாய் நீ, இங்கே வந்து உட்கார். அவன் என்னாட்டம் போடுவான், MSG மாதிரி வாயில் வாசிப்பான். சும்மா அவனை ஒன்னாட்டம் மிருதங்கம் வாசிப்பான். அவனுக்கு குருவாயூரப்பனாக்கம். அவன்கிட்ட நீ ஏன் போய் பேசுகிறாய் இன்னும் சொல்லி உட்கார வச்சுட்டார். இப்படி ஒருத்தரும் நம்மக்கிட்ட ஏதோ இருக்க தோண்டு தானே. நம்ம கண்டிப்பாக வயலின் தூக்கி ஒரு சட்ஜம் கூட போட்டது கிடையாது. 50 வருஷம் போட்டால் கூட வராத சட்ஜமெல்லாம் ரொம்ப பேர் இருக்கா என் கையால் பார்க்குறேன். ஒரு நோட்டு வரணும்னு வயலினில் எத்தனை பிராணம். இப்போ தான் அண்மையில் MSG காலம் அனுப்பது நான் அதே தான் நினைக்கிறேன். அவர் வந்து
ஆரம்பத்தில் இந்த வாத்தியத்தை எடுத்து என் ரெக்கார்டிங்கில் வாசிக்கிற போது அப்படியே இருக்கும். பவனத்தை வாசித்து அவரும் அவர் டாக்டரும் மறுக்க முடியாத எல்பி அதெல்லாம். அதை மாதிரி வாசித்து இவரெல்லாம் ரெக்கார்டிங் பண்ணுற போது எனக்கு ஜாக்கிர் ஹுசேன் வாசிச்சுட்டு தனியாக ஒருத்தன் வந்தது. ஆஸ் யூஷுவல் ஜாக்கிர் ஹுசேன் என்ன சொன்னால், என்னை பற்றி நல்லா தெரிஞ்சுருத்தணும். யூ கேன் எடிட் நோ, ஐ வில் சிம்ப்ளி ப்ளே வாட் ஆல் யூ ரகுபையா யூ டூ வாட் எவர் யூ டூ, பட் மை டேக்கா அண்ட் ஆல் தட் சில இம்பார்ட்டண்ட் ஏரியாஸ்லாம் அப்படியே இருக்கணும். ஒரு சர்வலகு ஸ்வரம் கீர்த்தனைக்கு தொழிஜன்மமோ ஏதோ ஒன்று நல்லா ஞாபகம் இருக்குல்ல, ஆதித்தாளம் தான், ஜம்பை வேணான்னு விட்டார் அவர். அது வந்து அவன் மோகன எல்பி தான், அவன் வாசிக்கணும் இல்லையா. நீ இந்த சர்வலுக்கு எடுத்துக்க போரும்பா சங்கரா, நான் சொல்கிறது கேளுன்னு சரின்னு ஒத்து விட்டான். வாச உடனே தான் திறக்கிறதுக்கு தான் தக்கு தின்னு திறக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு ஆவர்தான் வாச்சார். எல்லாத்துக்கும் வெரைட்டியெல்லாம் காமிச்சிட்டு வாசிக்க வந்துட்டோம். திதி தான் திரட்டு அப்படின்னு தொப்பி வகையராக வாசிக்கிறார், ஃபரன்ஸாக வாசிக்கிறார். எல்லாத்துக்கும் ஆன்சர் வந்துட்டுருக்கு. என்னவோ தெரியல அவருக்கு இந்த தவில்காரெல்லாம் குச்சி எடுத்துகிட்டு கிர்ரா கொடுப்பாள், அது மாதிரி இடத்துக்கே எடுத்துகிட்டு வளர்ந்தடையில் ஒரு சொல்லுப்பட்ட உருட்டு சொல்லுது திருக்குதான் அப்படின்னா, ஹம்னை பாஜா என் கைன்னு விட்டான். 2 கையும் எடுத்துட்டார். ஜாக்கிர் ஹுசேன் எடுத்துவிட்டு, மாமா ஐ டோன்ட் நோ ஹவு டு ப்ளே திஸ் அப்படின்னா, நீ எதனா வாசியம்பா, உனக்கு உண்டானது நீ வாசிங்கிறார் இவர். அவன் வாசிக்க மாட்டேன்னு விட்டார் அவர். உள்ளே ஓடி வந்துட்டார். ஐ சா சச் எ கிரேட் மைஸ்ட்ரோ ரன்னிங் டு மை கண்ட்ரோல் ரூம். Raghuji, very difficult. If he gets into the mood, I don't know where, even for this if I miss, just imagine the second one will be greater than this, I will be missing that too. என்ன ஞானம் பாருங்க. And the third one will be greater than the 1 and 2. அப்படின்னு ப்ரொக்ரெசிவாக he is talking about. What do you want me to do? அப்படின்னு அப்போல்லாம் ட்ராக் கிடையாதா? he is telling. பாலமுரளி கஷ்டப்பட்டு எடுத்தேன். எல் வைத்தியநாதன் வீட்டுக்கு போய் அந்த நாளில் ஒரு அக்காய் 17-13 4 ட்ராக் கொண்டு வந்து அதில் மாமாவை ரெக்கார்ட் பண்ண சொல்லி, அது அப்புறம் ஹெட்ஃபோனில் கேட்டு ஹீ ஆன்சர்ட் இட். அதை பிட்டாக எடுத்து ஒட்டி அப்படி தான் அந்த எல்பி ரிலீஸ் ஆச்சு. மாமா மணியர் மாமா அடுத்த நாளுக்கு அவர் இடத்துக்கு போகிறேன், நேற்று வந்து வாச்சானோ இல்லையோப்பா அப்படின்னு கேட்டார். வாச்சார் மாமா, இருந்தாலும் நிறுத்தி தான் அது நம்மளுது தானே, ரொம்ப அழகாக சொல்கிறார். அது நம்மளுதுன்னா ஒருக்கா வச்சணும். இது மாதிரி அவள் அதில் நீ டேக்கா வச்சுக்கலாம் பாட்டு வாசிச்சுட்டு இருப்பான், நம்மளால் வாசிக்க முடியாது. அதில் இருக்கிற பெருசு நீ எப்பேற்பட்ட வார்த்தை ரங்கநாதன். அது மாதிரி ஒருத்தருத்துக்கிட்டே நான் பெரிய சமாச்சாரங்களை தான் கேட்டு தெரிஞ்சுட்டுருக்கேன். நீங்கள் இதே பீரியடில் வந்து மல்டி ஆர்கெஸ்ட்ராவோடையும் நிறைய ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்க. கிளாசிக்கல் ரெக்கார்டிங் பண்ணுறது ஒருங்கிற போது மல்டி இப்போ இன்றைக்கி வந்து எல்லாரும் தனித்தனியாக ஸ்டுடியோவில் வந்து வாசிச்சுட்டு போய்ட்றா, அது சௌகரியமாக இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸ் எனக்கு இப்பவும் தெரியுது. அதாவது நான் எடுத்த போது எவ்வளோ அழகாக எடுத்தோம், இப்போ வந்து எவ்வளோ நாளாகுது. ஒரு மாஸ்டர் கிடைக்கிறதுக்கு ஒரு 1.5 மாதம் 2 மாதம் வந்து கங்கை அமரன் ஒரு இன்டர்வியூவில் சொன்னார். அது வந்து டிவியில் வரல, இவர்களெல்லாம் நான் ஆரம்பத்திலே சந்திச்சிருக்கேன். அதெல்லாம் மறக்க முடியாத நிகழ்ச்சி. இளையராஜா என் வாழ்க்கையில் வந்து ஒரு சாதாரண கம்போசராக வந்துட்டு கிட்டாரிஸ்டாக வந்து அடுத்த நாள் கார்த்தால 9 மணிக்கு என் வீட்டு வாசலில் வந்து நின்றார். என்ன சமாச்சாரம் கேட்டேன். நேற்று முழுக்க நீங்கள் 4 பாட்டு எடுத்து கொடுத்தீங்க, உங்களை நான் அப்சர்வ் பண்ணேன். அவர் இப்பேற்பட்ட மியூசிக் டைரக்டராக வரப்போறான்னு தெரியும், ஒரு கிட்டாரிஸ்டாக தான் நான் சந்தித்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். எங்கே போனாலும் அடிக்கடி மீட்டிங்கில் சொல்கிறார், 2 வீலர் பில்லியனில் நான் யாருக்கு கூட ட்ராவல் பண்ணேன்னா அது ரகு சார் கூட தான் மெட்ராஸ் முழுக்க சுற்றுவோம் நான் அவரும். அவருக்கு அப்போ கர்நாடிக் மியூசிக் எக்ஸ்போஷர் அவ்வளோ இல்லை. இந்த 72 மேளத்தில் அம்பிக்கிட்ட போய் கட்டிருக்கார். 72 மேளம்னு ஒன்று இருக்காமே, அதனால் நேராக அங்கே போக கார்த்தால் சொல்லுவார்னு. எதிர் வீட்டில் எஸ் கல்யாணராமன் இருக்கார். நான் என்ன சொன்னேன், அவர் என்னை விட பெரியவர் தான். இல்லை சார், எனக்கு நீங்கள் தான் வேணும் அப்படின்னு. என்ன தெரிஞ்சுக்கணும் ராஜா சொல்லுங்கள். கார்த்தால அவளில் வந்து ஒரு 1/2 hour அது என்ன இருக்குது என்கிட்ட, என்ன ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே he has learnt a subject which has to be learned by an average student for about 10 years 20 years. இப்படிப்பட்ட ஒரு கல்பூர ஞானம் என் வாழ்க்கையிலே நான் சந்திச்ச கிடையாது. நான் விஸ்வநாதனை பார்த்துருக்கேன், ஜீராமனா மாமாவை பார்த்துருக்கேன். இப்படிப்பட்ட ஒரு ஞானம் மோஸ்ட் அன்ஃபர்கெட்டபிள், அதாவது இன்க்ரெடிபிள் அண்ட் இன்டிஃபேட்டிகபிள். அப்படி ஒரு தடவை தான், எதையுமே ஒரு தடவை தான் he will learn, and then what he learns is for his entire life. அந்த மாதிரி ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே முடிஞ்சு நாங்கள் ஃப்ரெண்டாகி, அவர் பாவல கச்சேரி பண்ண சொல்லலாம், நான் தான் எஸ்பி பாலு வாய்ஸ்க்கும் எஸ்தாஸ் வாய்ஸ்க்கும் சாங்ஸ் பாடணும். அப்படியே அவர் இதில் நான் நிறைய லைட் மியூசிக்கெல்லாம் பாடியிருக்கேன். இது மாதிரி இந்த ஆர்கெஸ்ட்ரா பற்றி நீங்கள் கேட்டபோது, டிகே ராமமூர்த்தி ஜாஸ்ன்னு ஒன்று பண்ணார், கர்நாடிக் ஜாஸ். ஆமாம், மைக்கு போகாது,
கிராம்ஃபோன் கம்பெனியில் அவள் கொடுத்தது காஸ்ட்லி மைக் நாய்மன். ஆனால் அதுக்கு முன்னாடி கூட ஒரு ரெக்கார்டிங் இருக்குது சார், அதை பற்றியும் கூட நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு வச்சுருந்தேன். டான்ஸ் ஆஃப் சவுண்ட் நீங்கள் தான் பண்ணீங்க இல்லையா? ஆமாம் ஆமாம், லால்குடி லால்குடி. ஆமாம், அதெல்லாம் அப்புறம் தான் சொல்லணும், இதெல்லாம் எர்லி. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்துடுச்சு. ஓகே ஓகே. அதுக்கு முன்னாடி இவாளெல்லாம் நான் சந்திச்சே, விஸ்வநாத் சாரை நான் சந்திச்சதே கிடையாது. ஓ. அந்த ரெக்கார்டிங்கில் வந்துட்டு இந்த ஸ்டூடியோவில் என்ன பண்ண முடியும்னு கேட்டார். அவர் பெரிய பெரிய ஜெமினியெல்லாம் பார்த்துருக்கார். இப்போ நம்ம சைஸு மாதிரி ஒரு 1.5 பங்கு இருக்கும் HMI சைஸு. 30 வயலின்ஸ், இத்தனையும் பெரிய ஆர்கெஸ்ட்ரா அடிச்சுட்டார். பிராஸ் செக்ஷன் ஒரு 4 பேர், ட்ரோம்போன் என்ன சாக்ஸு, எல்லாரையும் உக்காண்டு இன்னும் 2 மைக்கு வெளியிலேருந்து கடன் வாங்கி மிக்சரை பெருசு பண்ணி அடிஷ்னலாக ஒயர் சேனல்லாம் நானே அதுக்கு ஒயர் பண்ணி அவருக்கு திருப்தியே இல்லை. ஃபஸ்ட்டு மத்தியானம் 2:30 மணிக்கு வந்தார் 2 to 9 கால் ஷீட்டில். ஒரு மோகனத்தில் ஒரு பிட்டு பண்ணார். பண்ண உடனே அவருக்கு அது வந்து 2வது ஐட்டம் தான் பண்ணார். அதுதான் எல்பியில் ஃபஸ்ட்டாக வரணும். நீங்கள் தான் எடிட் பண்ணிப்பேங்கிறாங்களா, முதல்ல இந்த காம்ப்ளிகேஷன் ஒன்று முடிச்சுடுறேன், அப்புறம் அந்த மோகனம் சின்னதாக வாங்கிடுறேன், பண்ணுறேன், ரெக்கார்ட் பண்ணேன். இது வந்து ஒரு ஃபீல்டு பற்றி எழுதுகிறேன். ஒரு வயவரப்பு, வயல் கண்ணோட்டம், தீமேட்டிக் டியூன்ஸ், த்ரில்லிங் தீமேட்டிக் டியூன்ஸ், TTT. அந்த எல்பி பின்னாடி ரைட்டப்போ எழுத சொன்னார். எனக்கு அவருக்கு ஆச்சரியம். அது ஊர் முழுக்க கொண்டு போய் காமிட்டேன். இந்த மாதிரி இங்கிலீஷ் நீங்கள் எங்கேன்னு படிச்சிருக்கீங்களான்னு, ஓல்டு மெமரிஸ்னு எழுதுங்கன்னு சொன்னார் என்கிட்ட. அப்படி சொல்லக்கூடாது அண்ணன், அது பேர் ரெமினிசன்சஸ்னு பேர். என்ன இன்னொரு தடவை சொல்லுங்கள், நான் எழுதிக்கிறேன் யார் எப்படி ஸ்பெல்லிங்கு, இவ்வளோ ஆசை அவருக்கு. அந்த ரெக்கார்டிங் எழுதும்போது நஞ்சப்பா ஃப்ளூட்டு, சஞ்சீவி ரெட்டை ஃப்ளூட்டு வாசிக்கிறா, டிஸ்டார்ட் ஆகுது, ரெட்டுக்கு மேலே போகிறது. அவருக்கு திருப்தியே இல்லை. நான் அன்றைக்கி ஒரு பெரிய கண்டுபிடிச்சேன். என்னென்னா, நல்ல லெவல் கொடுக்கணுன்னா இன்றைக்கி கூட நான் பல பேருக்கு சொல்கிறேன், அது வந்து இட்ஸ் அ கான்ட்ரவர்சி அகெயின், வால்யூம் நிறைய வச்சுக்கோங்கிறேன்னா. அது இல்லாதனால தானே போகிறதுன்னு ஏற்ற தோன்றுறது. காது படைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. சில இடத்துக்கு போவேன், லெட் இட் டெஃபன் யுவர் இயர்ஸ், பிகாஸ் யுவர் unnecessarily அண்ட் unknowingly இன்க்ரீசிங் த ஃபெடரல். ஆமாம், கிட்டத்தட்ட சன் ஆஃப் தி ஹெவன்லி ஃபாதர், மெர்சி ஆஃப் தி ஹெவன்லி ஃபாதர் அவர் சொன்ன மாதிரி இன்னதென்று தெரியாமல் இவர்கள் பாவம் செய்கிறார்களேன்னு அப்படி பாவம் செஞ்சு நிறைய ரெக்கார்டிங் நான் பார்த்துருக்கேன். கண்டிப்பாக. ஓ ஹெவன்லி ஃபாதர், தீஸ் பீப்புள் டோன்ட் நோ வாட், அந்த மாதிரி ஏற்றுவா. ஸோ அதுக்கு பதிலாக அது அவர்கிட்ட கண்டுபிடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் அதில் 12 ஏதோ வச்சுருப்பேன், 12 dB ரிசர்வ் இருக்கும் அந்த வார்ஃபிடேல் ஸ்பீக்கர்ஸில். ஃபுல்லாக வச்சுட்டேன். அவருக்கு அது தேவைப்படுது, அது கேட்டிருக்காரு. அவ்வளோ அவருடைய லெவல், லிசனிங் லெவல் எனக்கு புரிஞ்சு கொடுத்து. இதுக்கு நடுவில் என்ன ஆகிடுச்சுன்னா, அவர் வந்து ரெக்கார்டிங்கை கேன்சல் பண்ண சொல்லிட்டார் சரஸ்வதி. எனக்கு ஐ எம் நாட் ஹாப்பி வித் திஸ் என்ஜினியர். இவ்வளோ நடந்துடுத்து. இப்படி தானே நடக்கும் பல இடத்துல. நான் இப்போ எம்எஸ் அம்மாண்ட இது இல்லையோ தான் லஜ்ஜை இல்லாமல் தேஷ் பாடி காமிச்சேன், நித்தம் தேனை வினோச்சித்தம் பாடி காமிச்சேன். அது மாதிரி நான் பகவானை வேண்டிப்பேன். இவர் பிடிக்கலைன்னா நமக்கு ஒன்றும் பிளாக் மார்க் ஒன்றும் இல்லை, வேறு யாரோ நாளைக்கு இன்னொரு ரெக்கார்டிங் வந்துட்டு போகும் பண்ண போகிறோன்னு. அவர் வெளியில் போயிருந்த உடனே கண்ணன் உள்ளே வந்தார். அவருக்கு திருப்தியே இல்லை சார், வேறு இடத்துல ரெக்கார்டிங் போட்டு போகிறார். அவருக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லுங்கள், அதை நான் சரி பண்ணி தரேன். இப்படி தான் ஆரம்பிப்பேன். அந்த ஃப்ளூட் சரியாக வரல அப்படின்னார். அப்போ தான் அது வரலும் சார்னு சொன்னேன், எம்எஸ்வி சார்னு. அதுக்கப்புறம் அண்ணே போட ஆரம்பித்தேன். எல்லோரும் அண்ணே அது ரெட்டில் ரெக்கார்ட் பண்ணுறேன், பண்ணக்கூடாது. நான் வேறு தூக்கும்போது நீங்கள் அடியில் கையை விட்டு இன்னொன்று தூக்கிடுறீங்க அதெல்லாம் சொன்னேன். ஓ அது செய்யக்கூடாதா, நீங்கள் கொடுக்க மாட்டேன்றீங்களே, நான் கொடுக்குறேன், நீங்கள் வந்து பாருங்கன்னு சொல்லி வால்யூமை தூக்கிட்டு நேராக நஞ்சப்பாண்ட போய் பப்பா தசாரி சரிகா இந்த பாடி காமிச்சேன். ஒரு ரீகர் சரிகா, ஒரு ரீகர் சரிகா, கிட்ட வந்துடுறேன், நீங்கள் ஆட்டி ஆட்டி வாசிக்கிறதுக்கு தூரம் வாசிங்கோ. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை இன்ஸ்ட்ரக்ஷனை அவர் மைக்கில் நான் பேசி உள்ளே விஸ்வநாதன் கேட்குறார். நான் உள்ளே போகிறேன், உக்காண்டிருக்கவர் எழுந்துவிட்டார். இப்பேற்பட்ட சொரங்க நான் கேட்டதில்லை. ஏன்னா காடாக சொல்கிறீங்க, சொரமாக சொல்கிறீங்க, ஆர்பிஜோக்கெல்லாம் ஸ்பெல்லிங் சொல்கிறீங்க, உங்களால் ஏன் நல்லா ரெக்கார்ட் பண்ண முடியல? இதுதான் பிரச்சனை. இப்போ நான் சொன்ன மாதிரி அவங்க வச்சுட்டா, நீங்கள் இந்த இன்ஸ்டியூட்ஸ்லாம் வழக்கமாக சினிமாவில் மெஜஸ்டிக் ஸ்டுடியோ ரங்கசாமி அவரை சொல்லி செய்கிறேன், இங்கே ஏன் உங்களை சொல்ல தோணலை? என்னை சொல்ல தோணல, ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்துடுத்துறகோ. என்ன காம்ப்ளெக்ஸ்னா கேட்டேன். பெரிய ஞானஸ்தான் உட்காந்துருக்கேன், எப்படி சொல்கிறது நான் அப்படின்னார். இனிமேல் உங்கள் தரப்பில் நான் சொல்கிறேன்னே, இந்த டேக்கை எடுத்து காட்டுறேன் பாருங்கன்னு. அந்த டேக் எடுத்துகிட்டு ஃபுல்லாக போட்டுட்டு கட்டின்ட்டார். ஜஸ்ட் இந்த மாதிரி கட்டின்டவா நிறைய பேர் தான். அந்த எம்ப்ரேசிங் எப்படி இருக்குன்னா, அது ஒரு பெரிய அன்பு கட்டளை. அதே மாதிரி வலையப்பட்டி சுப்பிரமணியம் வேர்த்து விறுவிறுத்து போய் தனி வாசிக்கிறார் குன்னக்குடிக்கு. கோர்வை வைக்க போகிறார், கடைசி முடித்து மோராலாம் வைக்க போகிறார். இப்படி ஒரு சொல் இருக்குது கண்டத்துக்கு, திருடத்தத்தை கொடுத்தவன்னு பெறுது. இப்படி விடும் அது. நான் மிருதமும் கற்றுன்றதுனால குச்சி உருவி எங்கே தூரம் ஊது போயிடுத்து. குன்னக்குடி என்ன பண்ணலாம் அப்படின்னு, இங்கெல்லாம் தெரியாதா கிராமஃபோனுக்கு பண்ணி மோன்லேருந்து தான் வாசிக்கணும் அப்படின்னார். இல்லை நீங்களே சொல்ல வெட்டிலாம் விட்டுவாருன்னீங்களே
அப்படின்னு. அவன் என்ன பண்ணுவான்னா, ரகு அவர் ஏதோ கேட்குறாரு சொல்லுப்பா நீ அப்படின்னா. நானும் குன்னக்குடியும் தோஸ்தாக இருந்ததுனால நான் சொன்னேன், நீங்கள் இந்த 3 திருடத்தொழிற்கணும் வச்சுங்க பாருங்கள், அதில் 1 வச்சுருக்கேன் செந்தில் வாழைப்பழம் மாதிரி சொன்னேன், இன்னொன்று நீங்கள் 2 3 வாட்சா போகிறேன். நான் 3ஐயும் சேர்த்து வாச்சிடுறேன், அது வாட்சா கிடச்சவரில் நான் குறை வச்சு முடிச்சிடலாம்ல, நான் முடிச்சிடலாம், நீங்கள் வாட்சி காமிக்கன்னு முதல்ல அது போட்டு காமிச்சேன். கால பிரமாணம் அப்போல்லாம் மெட்ரோனம் கிடையாது, கரெக்ட். அதை காதில் வாங்கிட்டார். திடீர்னு இந்த மிஷினில் போட்டு காமிச்சேன், நிறுத்திட்டேன். எங்கள் ஒரு ஃப்ரெஷ் டேப்பை போட்டு துண்டா பண்ணேன், மார்க் பண்ணேன், ஒட்டி போட்டு காமிச்சேன். உள்ளேருந்து ஓடி வந்தார், எங்கே போட்டு கேட்பேன் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். அவருக்கு உடம்பெல்லாம் வெறுத்துருக்கேன். மேலே இங்கேயே ஒன்று போட்டு அதை கட்டிட்டு என்னை கட்டின்றதில் அந்த வேர்வெல்லாம் என் சட்டைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார். அது இப்போ எங்கே போனாலும் அவர் சொல்லி காமிக்கிறார். இந்த மாதிரி ஒவ்வொரு வித்வான்கள்கிட்டையும் நான் அந்த டெக்னாலஜி எல்லோரும் கேட்குற மாதிரி டெக்னிக்கலாக தான் இது நடந்திருக்கு இல்லையா. நம்ம ஊடுருவி பார்த்தோம்னா அதில் ஏதோ டெக்னிக்காலிட்டி ஒன்று இருந்திருக்கு. பட் அந்த டெக்னிக்காலிட்டிக்கு ஊத்தா இந்த இசை ஞானம் தான் இருக்கு. நான் அப்போ நினச்சி பார்ப்பேன், இது தெரியாதவன் திருடத்தடி கொடுத்தவன் தெரியாதவன் இது எப்படி பண்ணியிருப்பான். Reduction absurd மாதிரி பார்த்தா, if it is not equal to hypotenuse squared, what else it will be? It will get reduced to absurdity மாதிரி நான் நினச்சி பார்ப்பேன். அதனால் நான் ஐ ஆம் கிரேட்ஃபுல் டு காட். நான் வந்து ஒரு பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட்டாக பண்ணியிருந்தா கூட நான் அதை பண்ணியிருக்க மாட்டேன். இல்லை இப்போ நம்ம 2 பேரும் அதை பேசலாம். யூ ஆர் அ கிரேட் சிங்கர், ஐ ஆம் ஆல்சோ சிங்கர். கார்த்தலையும் ராத்திரிலாம் அந்த சபா இந்த சபா இதே பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த சைடில் சிலதெல்லாம் மிஸ் பண்ணுற மாதிரி. டோன்ட் யூ திங்க் தீஸ் பேஜஸ் வில் பி மிஸ்ஸிங் இன் அவர் லைஃப்? கரெக்ட். இது கற்றுக்கிறதுக்கு ஆண்டவன் வாய்ப்பு கொடுத்தோன்னா ரொம்ப ஐ எம் கிரேட்ஃபுல் டு காட். ரொம்ப 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 சந்தோஷம் சார். இது எனக்கு வந்து உண்மை சந்தித்தது தான் மகா சந்தோஷம். இன்டர்வியூ வரத்துக்கே கிருஷ்ணா டிவியில் அவள் கொடுத்த வாய்ப்புக்கு நான் என்றைக்குமே நன்றி சொல்லணும். நான் தான் சொல்கிறேனே, அந்த குடும்பத்தில் யாரையுமே என்னால் மறக்க முடியாது. அந்த ஸ்டாஃப், இங்கே இருக்கிற ஸ்டாஃப் எல்லாம் தேர் ஸோ லவபிள் டு மீ. எப்போ வந்தாலும் நான் வந்து மியூசிஷியனாகவும் வரேன் இங்கே இல்லையா, அதான விசேஷம். நான் வந்து பல இடத்துக்கு ஹெச்எம்பியில் மாத்திரம்தான் இன்ஜினியராக இருந்திருக்கேன். மற்ற இடத்துக்கு போன போதெல்லாம் ஜாய் ஸ்டூடியோ மியூசிக் டைரக்டராக தான் போயிருக்கேன். இந்த ஒரு இடத்துல தான் சில சமயத்தில் என்னை கேட்டாக்கா எதனா பேலன்ஸ் பண்ணி கொடுத்துட்டு போன்னு சொல்லுவாள். இங்கே என்னவோ நான் ஐ ஃபீல் ஐ எம் அட் ஹோம். கண்டிப்பாக அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்தால் திருப்பி எங்கள் குழந்தையாக பிறந்து இந்த ஸ்டூடியோவில் வளர்ந்து இந்த ஸ்டாஃப் கூடவே நம்மளை வளர்ந்து எல்லாம் கற்றுக்கலாம். ஒரு கேமரா பற்றி தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு பெரிய கருவூலம். இங்கே வந்து தீஸ் அ பிளேயர்ஸ், இட்ஸ் லைக் எ யூனிவர்சிட்டி. எஸ்கே சார்னால் என்ன சொல்கிறது, அவரே ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம். அவர் அப்படி வந்து இண்டஸ் வேலி டு இந்திரா காந்தியை விட்டுட்டு பாக்கி அவர் பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பார்த்தா வாசல் அவள் போட்டிருக்கிற டிஸ்பிளேயில் சாதனைகள் பட்டியல்லாம் சொல்ல முடியாது. அது படிச்சுட்டே போனால் நாள் கணக்காக படிச்சுட்டு போகலாம். கண்டிப்பாக ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல் டு ஹிம் ஃபார் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஷிப். அப்படி ஒரு தலைமுறையில் நம்ம வளர்ந்து அவளோட இந்த குடும்பத்தோடு நம்ம பழகிருக்கமே. பத்மா சுப்பிரமணியம் வந்து மன்னியோடைய ஷியாமலா பாலகிருஷ்ணன், இப்போ இருக்கக்கூடிய வீண மாய்ஸ்ட்ரோ கம்போசர் பி கண்ணனுடைய மதர், இளையராஜா, கங்கைமரன், இவா 2 பேரையும் அந்த ரெக்கார்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணத்தான் அவளுக்கு அந்த மியூசிக் எடுத்து வெளியில் போட வாய்ப்பு கிடைச்சது. ஃபோக் மியூசிக் ஆஃப் தமிழ்நாடுன்னு பண்ணி அதில் அன்னக்கிளியே பத்மா சுப்பிரமணியம் பாடி அந்த இன்ஸ்பிரேஷனில் இவர் அதை டியூன் பண்ணி வெளியில் போட்டு பாருங்கள். எதுக்கு ஊத்து எங்கேருந்து கிடைக்கிறது பாருங்கள். ஜெனசிஸ் பார்த்தோம்னாக்கா ஏதோ ஒரு பெரிய விஷயம் சர்வசாதாரணமாக சில பேர் கிடைக்கிறது. அது ஒரு புண்ணியம் இல்லையா? அப்படி ஒரு பெரிய அபரூபமான விஷயம் ஃபார் தி ஆஸ்கிங் யூ கெட் இட்னா மகா புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் கிடைக்கும். அது அவர் கிடைச்சது. ஹஸ் மேட் ஏ குட் ஜாப் ஆஃப் இட் அண்ட் ஹி ஹஸ் டெவலப்டு ஹிம்செல்ஃப். அதனால் இப்போ நவ் கம்மிங் பேக் டு லாஜிக், காட் இஸ் லவ். அதனால் எஸ்கே ஃபேமிலி இஸ் ஃபுல் ஆஃப் லவ், ரமணு ஃபேமிலி ஃபுல் ஆஃப் லவ். எல்லாருமே வீட்டில் யார் எடுத்துட்டா கூட மன்னி ஆட்டம், கண்ணன் ஆட்டம், ஐ ஆல்வேஸ் திங்க் ஆஃப் தம். ஒரு நாளைக்கு ஒரு தடவை நினைக்காம விட மாட்டேன். ஆர்கெஸ்ட்ரல் ரெக்கார்டிங் மாத்திரம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் சொல்லணும் சார். நிறைய ஆர்கெஸ்ட்ரா வந்தால் முதல்ல மலைச்சு போயிடுவேன். ஏன்னா நமக்கு அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலக. நம்ம அகரம் கற்றுன்ற போது ஒரு மைக் தானே, அந்த ரேடியோ ஸ்டேஷனில் அத்தனூண்டு ஸ்டூடியோ தானே. இதை நான் நிஜமாகவே டெக்னிக்கல் பாயிண்ட். நான் மற்ற நேரத்தில் சங்கீதத்தை பற்றி கொஞ்சம் அவுட் ஆஃப் ப்ரொப்போர்ஷன் பேசின மாதிரி இருக்குது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஹெச்எம்இயில் பரவாயில்லனா டிஎம் சவுந்தரராஜன் ஒரு நாள் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பித்தார். நீங்கள் எங்கே நிம்மதி கேட்டு பாருங்கள் எப்படி இருக்குது, இந்த ஹெச்எம்இயில் ஒரு எக்கோ உண்டா, ஒன்றும் கிடையாது அப்படின்னு. எங்கே நிம்மதி எங்கே ரெக்கார்ட் பண்ண? அது வெளியில் சினிமா ஸ்டூடியோவில் மெஜஸ்டிக்கில். அதுக்காக நான் கஷ்டப்பட்டு இது ஒரு மாதிரி வல்னரபிள் ஏரியா பட் சொல்லி தான் ஆனோம். அதாவது அரசியல் எந்த அளவுக்கு நம்ம நாட்டில் விளையாடுறதுன்னுட்டு, திறமைகள் எங்கே புறக்கணிக்கப்படுகின்றன, எங்கே திறமை குறைவாக இருந்தாலும் அரசியல் முன்னேற்றத்தினால் அவர்கள்
தூக்கி விடப்படுகிறார்கள்ங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். நான் வந்து கல்கட்டாக்கு எழுதுவேன். இங்கே ஒரு எக்கோ ரூம் இருக்குது, நீ தான் கல்கட்டாவில் பார்த்தே. அது ஆல் இண்டியா ரேடியோவில் ட்ராமா ஸ்டுடியோவில் இருக்கும் எக்கோ ரூம். அந்த நேரத்தில் அவ்வளோதான் எக்கோ. ரூம்குள்ளே எக்கோ இருக்கும், அதில் ஒரு மைக்கை வைப்பா, ஸ்பீக்கரில் ஃபீட் பண்ணி அதை பேலன்ஸ் பண்ணும். கேட்டால் ஏதோ இட் வில் சவுண்ட் லைக் ஏ பாத்ரூம். அதுக்கு மேலே ஒன்றும் அதில் ஒன்றும் டிலே அட்ஜஸ்டபிள் டிலே எல்லாம் ஒன்றும் இருக்காது. ஆமாம். ஒரு ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன், பிரயாணம். இங்கே என்னென்ன ஸ்டூடியோ இருக்குது, நம்மளை உள்ளே விடுவாளா இல்லையா பார்க்கலாம். நம்மளோ கிராம்ஃபோன் கம்பெனி இன்ஜினியர்ஸ், சினிமா இன்ஜினியர்ஸ் ரொம்ப பெரிய எனக்கு ஆரம்பத்தில் அதில் போகணும்னு நுழைஞ்சி ஜெமினியில் எம்ஏ பார்சாரதே ஒருத்தர் இருந்தால் அறிமுகப்படுத்தி ஒரு 7 நாள் இருந்து யாரோ ஒரு வயலினிஸ்ட்டு தம்பி அந்த மைக் எடுத்து வெயின்னு ஒன்று அது கோச்சுன்னு நான் பிஎஸ்சி படித்தவன் இதுக்கெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டவன். நான் பல வருஷம் கழித்து திருப்பி அதில் நுழையிறேன். போனாக்கா எங்கே பார்த்தாலும் ஆச்சரியம் காத்திருக்கு. எஸ்பி ராமநாதன் ஒரு பெரிய சவுண்ட் இன்ஜினியர், கோல்டன் ஸ்டுடியோவில் பட்டத்திராணி பண்ணி ரெக்கார்ட் பண்ணியிருக்கார். அவர்கிட்ட இந்த கண்ணனை விசாரித்தேன். ஏவிஎம்மில் போனேன். ஒருத்தர் சொன்னார், நாங்கள் வந்து ஃபேர் சைல்டு ஜெமினியில் கோட்டீஸ்வர் ராவ். அவர் எனக்கு ரொம்ப மரியாதை. அவருக்கு பேரில் எனக்கு என்ன, அவருக்கு என் பேரில் மகா அஃபெக்ஷன். கூப்பிட்டு அந்த மேகசின்ஸ்லாம் சவுண்டான சவுண்டு எல்லாம் ஃபாரின் மேகசின்லாம் படிப்பேன். இது அர்த்தம் చేసుకోవనోడు நீ ஒத்தந்தான். அப்போவே சவுண்டெல்லாம் உண்டு, நிறைய உண்டு. அவர் நிறைய ஜெமினி ஸ்டூடியோவில் பாலசுப்ரமணியத்திட்ட சொல்லி அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி டாலரில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாரின் மேகசின்ஸ்லாம் வைப்பார். இஸ் ப்ராப்ளி தி ஒன்லி இன்ஜினியர் தட் கைண்ட். சம்பத் இருக்கார், நமக்கு அத்தனை பேர் தெரியும். ஒரு லைப்ரரி மெயின்டைன் பண்ணி எல்லாரோடையும் ஷேர் பண்ணிட்டு ஒரு மகா பெரிய ஞானி. அவர் இல்லை இப்போது அமரர். அவர் என்ன பக்கத்துலேயே இருக்குமா, மத்தியானம் 1/2 மணிக்குன்னா வந்துட்டு போம்பார். அது மாதிரி ஒரு 1/2 மணி அங்கே போய் அவர் நிறைய சினிமா டெக்னிக்ஸ்லாம் தெரிஞ்சுட்டேன். தியரி தான் ப்ராக்டிக்ஸ் பண்ணணுமே, பண்ண முடியாதுன்னு நினச்சி சவுந்தரராஜனா கேட்டுகிட்டே இருப்பார். அவருக்கு என்னென்னா அந்த முருகான்னு சொல்கிறத ஒரு கார்வையோடு கொடுக்கணும்னு ஆசைப்படுவார். நான் அந்த நாளில் பாடி காமிப்பேன். நீங்கள் எக்கோ இல்லாத போது உள்ளும் முருகுதையா அந்த கார்வை போகாதான்னேம்ப. அதெல்லாம் என்ன, நாங்களே கஷ்டப்பட்டு உள்ளேருந்து கொண்டு வரணும், அது எவ்வளோ தான் கொண்டு வர முடியும், மூச்சு நின்று போனது தானே அப்படிம்பார். ரொம்ப அழகாக பேசுவார் அவர். அவர் மனசில் ஒரு அந்த ஆதங்கம் இருக்குதுன்னு தெரிஞ்சுன்ட்டேன். கல்கட்டாக்கு லெட்டர் எழுதி போட்டால் கான்ஃபிடென்ட் லெட்டரில் திஸ் இஸ் டூ ப்ரிமெச்சூர் டு ஆஃபர் எக்கோ மெஷின், தே ஆர் வெரி எக்ஸ்பென்சிவ். ஆஃப்டர் ஆல் கிராம்ஃபோன் கம்பெனி கமர்ஷியல் ரெக்கார்ட்ஸ் டோன்ட் நீட் திஸ் ஆர்டிஃபிஷியல் எஃபெக்ட், வாட் யூ நீட் இஸ் எ கிளியர் வாய்ஸ் அண்ட் அ கிளியர் ரிதம் அப்படின்னு பதில் வந்துடும். அதை மூடிக்கோ, டோன்ட் ஆஸ்க் ஃபார் எனி மோர்னு இருக்கும். சவுத்துக்கு ஒன்றும் பண்ண மாட்டாவா. இது அனதர் ரீசன் ஃபார் மை கம்மிங் அவுட் ஆஃப். பாம்பேக்கு எல்லாம் கொடுப்பா. அது நேச்சுரலி அவளுக்கு ஒரு கமர்ஷியல் ரீசனிங் இருக்குது. கல்கட்டாவில் இருக்கும் ஹெட் ஆஃபீஸ். சவுத்துக்கு கடைசி வரலும் ஒன்றுங்க. அந்த அது வந்து அகாடமியில் சொன்னபோது அதை முழுக்க உணர்ந்தவன் நான் தான். இன் ஏ ரூடிமெண்ட்ரி ஸ்டேஜ் ஆஃப் அன் எக்யூப்மெண்ட் யூ ஹேட் லாட் ஆஃப் இன்னோவேஷன்ஸ், தட் இஸ் வை அகாடமி இஸ் கிவிங் யூ திஸ் எக்ஸ்பர்ட்னு சொன்னான். அதுக்கப்புறம் கோல்டன் ஸ்டுடியோ போனால் எஸ்பி ராமநாதன் உட்காந்துருக்கார். பட்டத்திராணி எடுத்து முடிச்சு பாதானிலாம் வருமா. அவர் பக்கத்தில் ஒன்று வச்சுருக்கு எக்கோலெட்னு ஒரு மிஷின். அது பார்த்தா கிட்டத்தட்ட நான் ஆல் இண்டியா ரேடியோவில் பார்த்த வால் மாடல். ஒரு EF86 ஒன்று இருக்கும், ஒரு வால்வ் இருக்கும், எல்லாம் எனக்கு தெரிஞ்ச சர்க்கியூட். ஒரு லூப், ஒரு டேப் ஒன்று போயிட்டு எண்ட்லெஸ் லூப். இந்த ஹெட்டை நகர்த்துறதுக்கு மெக்கானிக்கல் நடத்துது. இதுதான் நான் பார்த்தது. இதை நான் அப்புறம் கிராம்ஃபோன் கம்பெனியில் யாரையுமே கேட்காம அவள் வந்து நம்ம வேலை போனால் போட்டோன்ட்டு துணிஞ்சு அந்த துணிச்சலில் இன்னொரு மிஷினை ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டான். அது மாதிரி அந்த லூப்பெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் டேப்பே ஓட விட்டு இந்த சைடில் ஒரு பிளாங்க் டேப் ஓடிட்டுருக்கோம். எக்கோ மிஷின் பாட்டு ரன் பண்ணிட்டுருக்கோம். அந்த ஹெட்டை நகத்தபுளாக வச்சேன். அந்த பிளாட்ஃபார்ம்லாம் கட்டிட்டு நான் ஒரு ப்ராக்கெட் போட்டு அதுக்கு என்ன டிலே வேணுமோ கொடுத்து அந்த செண்டை இதெல்லாம் போட்டுண்டு மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணு அதில் ஒரு முருகா வரும். அந்த நானில் கூட ஒரு ஆமாம், நான் மண்ணு. ஆமாம். இந்த ரெக்கார்டிங் முடித்து அது மாதிரி டிஎம்எஸ் என்னோட பேசியிருந்தே இல்லை. உள்ளே வந்து உட்காந்துட்டு நம்மளோட வாங்க புகாரியில் சாப்பிடலாம், இன்றைக்கி ஒரு வெட்டுவோம் அப்படின்னு. இல்லைண்ணே, நான் வீட்டிலேயே மோர் சாதம் கொண்டு வந்திருக்கேன். அதேயே பருப்பு எப்போ பாரு அத்தையே சாப்பிட்டுட்டு இன்றைக்கி நீங்கள் ஸ்பெஷலாக சாப்பிட்ணும் என் கூட நான் அழைச்சிட்டு போய் பெரிய என்னது அந்த சன்னா பட்டூரா அதெல்லாம் வாங்கி வயிற்றில் திணிச்சு அழிச்சுன்னு வந்தார். நீங்கள் இன்னும் நல்லா சாப்பிட்ணும். இது மாதிரி ஆராய்ச்சி யார் இதை சென்ட் பண்ணாரா இதுக்கு முன்னாடி சொன்ன. ஆனால் அந்த பட்டத்திராணி பண்ண ஸ்டூடியோவில் அவரை போய் பார்க்குறேன். ஒரு சின்ன அப்போ விசிட்டிங் கார்டு கிடையாது, ஒரு பேப்பரில் கிழித்து ஏதோ ஒரு சிகரெட் துண்டு அதில் வந்து மிஸ்டர் ரகுநாதன் வித்தின் ப்ராக்கெட் HMV நியூலி ஜாயின்டு ஆஃப்டர் 2 years ஆகிருக்கும். அவர் வாசலில் வந்துடுறார். எஸ்பி ராமநாதன், வாங்க என்ன நீங்கள் இப்படி இல்லை அனுப்புறீங்க, எவ்வளோ பெரிய கார்டு போட்டுக்கணும். இல்லை சார், நான் சினிமா ஸ்டூடியோக்கே வந்தது கிடையாது, இங்கே வாங்க உள்ளே வாங்க, உங்களுக்கு ஒரு ஒரு சர்ப்ரைஸ் காட்டுறேன் வந்து பாருங்கள்.
நீங்கள் வந்து ஆச்சரியப்படுவீங்க. ஒரு ஆச்சரியம் உள்ளே வந்து இது பாருங்கள், தபலா 2 பேர் இப்போ தான் உங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், என்ன பேசுகிறாங்க கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்களேன் அப்படின்னா, தபலா வாசிக்கிற ஹனுமந்து அவர் அது வரலும் வந்ததில்லை அங்கே. தபலா வாசிக்கிற ஹனுமந்து, பிரசாத் அவள் அண்ணா ராமலிங்கம், அவள் யாரோ டிவோஷனல் சாங் ஒரு தடவை வந்திருக்கா. 2 பேரும் பேசிட்டுருக்கா. நான் உள்ள நுழைக்கணும், ஃபேடர் திறக்கிறார், யாரும் கேட்கலன்னு அவள் பேசிகிட்டு இருக்கா. என்னப்பா அந்த ஸ்டூடியோவில் பேஸ் இருந்தால் ஷார்ப் இருக்காது, ஷார்ப் இருந்தால் பார்த்து என் பாயா சரியாக வரல பண்ணுறேன், நீ அதெல்லாம் விடுமா, HML ஒரு பையன் வந்திருக்கான் தெரியுமா அப்படின்னு அவள் பேசுகிறா. அது என்ன ஞானப்பா, என்ன நான் திருக்கட்டு சொல்கிறேன், அதோட பாயா சொல்கிறான், அதுனா கையை அழைச்சி காட்டுறேன். நான் எப்படி எதிர்பார்ப்பனோ என் தபலா அப்படியே இருக்குப்பா, ஸ்பீக்கரில் வாசிச்சு காட்டினா அப்படியே அசந்தே போயிட்டேன். பெருசாக ஒன்றும் பெரிய அனுபவம் இல்லைப்பா, இன்றைக்கெல்லாம் அந்த 30-35 வயசு தான் இருக்கும். ஐ வாஸ் ஹார்ட்லி 30. இது என்னன்னு விசாரித்தேன் போய். அப்புறம் அம்பி தான்ப்பா சொன்னது, பெரிய முறையாக படித்த ஆளாம்பா பாரு, அதுக்கு எதுக்கும் வித்தியாசம் தெரியுது பார்த்தியா அப்படி சொல்லிவிட்டு அவர் தான் எனக்கு அந்த எக்கோலேட் எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்தார். அவருக்கு தான் அந்த கிரெடிட், இட் கோஸ் டு ஹிம். அவர் சொல்லலைன்னா அந்த இன்ஸ்பிரேஷனை நான் பண்ணிருக்க மாட்டேன். இது நீங்களே செய்யலாமா சார், நீங்கள் வந்து என்னுடைய சர்க்யூட் இங்கே இருக்குது பாருங்கன்னு காமிச்சார். அந்த டேப்பினுடைய ஹெட்டு போட்ட ட்ராயிங் எல்லாம் கொடுத்தார். அதை அப்படியே வாங்கி காப்பி பண்ணி ரெக்கார்டு முடித்த உடனே கல்கட்டாலேருந்து லெட்டர், ஹவு டிட் யூ மேக் இட், ஐ மேட் இட் இன் தி செகண்ட் மிஷின் விச் இஸ் அ ஸ்பேர் மாடல் நான் பண்ணேன். வெரி சூன் வி வில் ப்ரொக்யூர் அன் எக்கோலெட் மிஷின் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரலாம். அதுக்கப்புறம் 10 வருஷம் கூட வாய்க்காட்டில். ஆனால் இந்த முருகா மாத்திரம் என் பெங்காலி பாஸ் முதல் கொண்டு, திஸ் டைப் வி ஹவ் ட்ரைட் ஹியர், we are not able to get it. அமர் ஹெமந்தோதா இஸ் சிங்கிங், அவா சிங்கிங், நாங்கள் தனியாக மிஷின் அவள் வாங்கி வச்சுருந்தா. EMT ரிவர்பரேஷன் யூனிட் பாம்பே கொடுத்துருக்காங்க, லதா மங்கேஷ்கருக்கு, சவுத்துக்கு கிடையாது. அது சொல்லிவிட்டு எதனா மீட்டிங்கில் எதனா கொஞ்சம் காரசாரமாக வரும்போது கூட, நான் கொடுக்கலன்னே யார் கோயிங் டு டூ இட் யுவர் செல், ஒய்டி ஒரி அப்படின்னு கேட்டு நான் அடக்கிடுவா. இதுதான் ஆர்கெஸ்ட்ரா ரெக்கார்டிங். நான் பண்ண இன்னோவேஷன்ஸ். ஆர்கெஸ்ட்ராக்கும் இதே மாதிரி பண்ணுவேன். என்ன பண்ணுவேன், எக்ஸ்ட்ரா மைக்ஸ் வாங்குவேன், பிளேஸ்மெண்ட் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுவேன். வயலின் செக்ஷன்லாம் பை டைரக்ஷனலாக பண்ணிவிட்டு ஆறாக பிரிச்சுடுவேன். வயலின்லேருந்து டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுவேன், சில சமயம் இன்ச் டேப்பெல்லாம் மெஷர் பண்ணுவேன். கேரளாவில் பஞ்சவாத்தியம் நான் தான் ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணேன். ஒரே மைக் எடுத்துன்னு போனேன், பெரிய இன்ச் டேப் 200 அடிக்கு எடுத்துன்னு போனேன். திமிலா, அப்புறம் அதில் இருக்கக்கூடிய சுத்தமத்தளம், 5 செண்டை, ஒன்றுத்துக்கும் ஒரு சவுண்ட் லெவல் வாசிக்க சொல்லுவேன். மீட்டர் எவ்வளோ ஆடுறதுன்னு பார்ப்பேன். இதெல்லாம் கூட்டினா எங்கே வரும் பார்ப்பேன். கூட்டிட்டு அந்த அன்னமாதான பரமேஸ்வர மாறார்னு ஒரு பெரிய லெஜெண்ட் அவர், இப்போ இல்லை, அன்னி தேதிலையும் அவர் வம்சாவளியாக வாசித்தவர். அவர் வந்து நான் தாளம் போட்டு எப்படி போடுறேன்னு பார்த்தார், கிட்ட வந்தார். നിങ്ങൾക്ക് மலையாளம் മനസ്സിലാവുമോ? ஆகணும்லே, சம்சாரிக்கா മനസ്സിലാവുമോ? அது ஆகும். நீங்கள் போடுற மாதிரி ஆதித்தாளம் கிடையாது, இது போக போக டெம்போ மாறலாம். ஸோ கடைசியில் எங்கே வரும்னு நான் நிறுத்தணும் போது சொல்கிறேன், அங்கே நீங்கள் மூடினா போகிறோன்னு சொன்னார். ஃபஸ்ட்டு ஏன்னா அவரோட பேச முடியல, ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் வந்தார். அவர் வந்து இஸ் எ டீலர் இன் ரெக்கார்ட்ஸ், வேறு யாரும் பெக்ஸ் மாதிரிலாம் கிடையாது எங்கள் 2 பேருக்குள்ளே ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கு. அவர் கொஞ்சம் தமிழ் பேச வரும். ஒரு பெரிய தோட்டத்தில் அழைச்சும் போயிட்டார். ட்ரிவாண்ட்ரத்தில் உள்ள எங்கேயோ அது தென்னை மரமாக இருக்குது, அந்த மூலையில் எங்கள் மூலையில் பேர்ட்ஸ் சர்ப்பிங். எனக்கு இப்போ ரசூல் பூக்குட்டி ஞாபகம் வருது, அந்த மாதிரி எடுக்கிறது. அது மாதிரி அந்த ஒரே ஒரு டேப் ரெக்கார்டர் எடுத்துகிட்டு போய் அந்த அளந்து நான் பண்ண பஞ்சவாத்தியம் இன்றைக்கி இட்ஸ் அ பெஞ்ச் மார்க். இது எர்லிஸ்ட் வித் பஞ்சவாத்தியம் விச் ஐ ஹவ் டன், விச் கிராம்ஃபோன் கம்பெனி ஹஸ் நெவர் டன். அவுட்டோர் ரெக்கார்டிங்ஸ் வெரி லெஜெண்டரி. அவளே சொல்லுவாள், தே யூஸ் டு கோ அவுட்டோர் வெரி ரேர்லின்னு. இதெல்லாம் டெக்னிக்கல் சைடில் அப்பப்போ நான் ஒரு ஐ வில் நாட் டேக் இட் அஸ் அ சேலஞ்ச், பட் ஐ வில் டேக் இட் அஸ் அ லெசன் டு லேர்ன். இது எடுத்துன்னு போனதுனால தான் கொஞ்சம் ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கோம், டெசிபிள்னால் என்னன்னு தெரியும், இது மைக்குக்கு இவ்வளோ கெயின்னு வச்சுருக்கான், ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் இருக்குது, அப்புறம் அதனுடைய காம்பனன்ட்ஸ்லாம் படிப்பேன், சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ. இதெல்லாம் ஆல் இண்டியா ரேடியோ படித்ததை விட நான் கிராம்ஃபோன் கம்பெனியில் படித்தது தான் ஜாஸ்தி. ஏன்னா மேனுவல் நம்ம கையில் கொடுத்துருவா. ஆல் இண்டியா ரேடியோவில் ஒரு காப்பி தான் இருக்கும், இட் வில் கோ லைக் எ லைப்ரரி. நமக்கு சட்டுன்னு போய் ரெஃபரன்ஸ் பண்ண முடியாது. பட் நிறைய மிஷின்ஸ் இருக்கும். தி பியூட்டி ஆஃப் ஆல் இண்டியா ரேடியோ, ஒரு ஃபெரோகிராஃப் வாங்கினா 10 இடத்துல 10 நம்பர் இருக்கும், பெரிய ஸ்டூடியோஸ் இல்லையா. ஸோ நிறைய ஒவ்வொரு மிஷினுடைய டிசைனும் படிக்கலாம். இது மாதிரி தான் ஆர்கெஸ்ட்ரல் ரெக்கார்டிங்க்கு வயலன்ஸ் நான் முதல்ல வயலின் பீசஸ்லாம் ஸ்டடி பண்ணிவிடுவேன். ஆர்கெஸ்ட்ரா வாசிக்க சொல்லுவேன். ஃபஸ்ட் பேக்ரவுண்ட் நம்ம கேட்குறோம், செகண்ட் பேக்ரவுண்ட், இப்போ அதெல்லாம் கூட போயிடுத்தேன்.
இல்லையா? எல்லாம் நம்ம கண்ணெதிர்க்கே ரங்கநாதன் we are able to see things are changing very fast. என்ன பண்ண போகிறான்னு தெரியாது. ப்ராசஸிங்னு ஒன்று சொல்கிறா, ப்ராசஸிங் பண்ணுறேங்கிறா, ஸ்டில் மெலோடைன்லாம் வந்து எடுத்து சுது சேர்ந்த பாடணுங்கிற நெசசிட்டி இல்லாமலாம் போயிடுத்து. இதெல்லாம் எங்கேயோ இட் வில் கெட் கரெக்டட் ஆஃப்டர் சம் டைம் தெரியுறது. ஒரு பக்கம் டெக்னாலஜினுடைய ஸ்பீடு தெரியுறது, ஒரு பக்கம் இந்த டெப்த் ஓரியன்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி தெரியுது. ரெண்டுத்துக்கும் தெர் இஸ் அ டை அப். ஸோ திருப்பியும் அது வந்து இந்த பகவான் ரமண மகர்ஷி சொல்கிற மாதிரி மனசு எங்கேயோ போயிட்டு திருப்பியும் வர மாதிரி பேர்ட்ஸ் கோ இன் தி மார்னிங் ஃப்ரம் தி நெஸ்ட் இறையை தேடிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு வந்தால் பழையபடி உதித்த இடத்தில் ஒடுங்கி கிடன்னு சொல்கிறாருன்னு. அது மாதிரி ஒடுங்கி கிடக்கும் நேரம் வரும்போது எது உண்மை? இப்போ நம்ம இந்த ஸ்டூடியோவில் எடுக்கிறோம். இந்த ஸ்டூடியோ ரெக்கார்டிங்ஸை அண்மையில் ஒரு 4 மாதம் வந்து சேஷகோபாலன் அவர் பண்ண பஜன் கேட்டேன். ஸ்டூடியோ ரெக்கார்டிங் அவ்வளோ சூப்பர்பாக இருந்தது. எல்லோரும் ஒரே நேரத்தில் பாடுறா. இப்போ ஆர்கெஸ்ட்ரா திருப்பி வருவோம். நம்மளாம் நீர் சின்ன ஏஜில் இருந்தபோது, நான் ஒரு ப்ரைம்ஸில் இருந்தபோது, இது பரம ரகசியம். ரொம்ப பேருக்கு தெரியுமோ தெரியுது, மியூசிஷியன்ஸுக்கு தெரியுது. ஒரு சுதி ஒருத்தர் கொடுப்பார், அதுதான் பெஞ்ச் மார்க். அதுக்கு எல்லோரும் சேர்ப்பா. இது வந்து மறக்க முடியாத உண்மை இல்லையா? அவர் சேர்ந்தா தபலா சேர்ப்பா, தபலா அவன் என்ன செய்ய நம்மளும் அவனுக்கு சேர்த்துக்கோம். யாருக்கோ ஒருத்தர் செஞ்சு எல்லோரும் ஒரு சட்ஜமாக கொடுத்தா தம்பூரா மாதிரி இருக்கும். இப்போ ஒருத்தர் வந்து 442 கொண்டுருவா யமஹா, ஒருத்தர் 440 கொண்டுருவா. வாசிக்கிறவா சரியாக வாசிக்காட்டாலும் முற்றம் கோணல்ங்கிற மாதிரி அடுத்த ஆர்டிஸ்ட்டை குறை சொல்ல, அவர் சரியாக வாசிக்கல. இதான் நான் தினசரி அனுபவிச்சுட்டுருக்கேன். நேற்று வாசித்த ஃப்ளூட்டிஸ்ட்டை பற்றி இன்றைக்கி காமெண்ட் அடிக்கிற வீணா ஆர்டிஸ்ட்டும், இன்றைக்கி வாசிக்கிற வீணா நாளைக்கு மிக்ஸ் பண்ண போகிற கீபோர்டு எதோ சொல்கிறதும். கீபோர்டில் நமக்கு 22 சுதி கிடையாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எப்பேற்பட்ட சங்கீதம் ஃபியூஷனில் கூட எவ்வளோ லிமிட் இருக்குது. ஒரு கவுளையும் தன்யாசையும் டக்காவோ இல்லை பாடியோ இந்த மாதிரி மைக்ரோடோன்ஸ் இருக்கிற ராகங்களை மென்ஷன் பண்ணி அதோட கண்டிப்பாக நம்ம இதை ஹார்மோனியை சேர்க்கவே கூடாது. தேவ் ட்ரைட் அண்ட் ஃபெயில்டு. பட் இதுக்கு என்ன வேணும்னா திருப்பி இந்த வெள்ளைக்கருப்பு இருக்கிற ஸ்வரங்கள் என்ன இருக்கோ அந்த ராகங்களை கையாண்டு அதுக்கு எதனா கார்ட்ஸ் ப்ரோக்ரஷன்லாம் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளை மாதிரி அனுபவஸ்தாளுக்கு அதனுடைய லிமிட்டேஷன் தெரியுது. ஸோ பழையபடி எங்கே வரணும்னா கரெக்டாக நம்ம சங்கீதம் என்ன, இந்த சாப்பா சாப்பிட்டு தம்பூராக்கு பாடுற சுத்தம் என்ன, இதனுடைய சேஸ்டிட்டி என்ன, அதனுடைய ஒரு மாடர்னிட்டி என்ன, அப்படி கம்பேர் பண்ணி தான் படிக்கணும். நீங்கள் அந்த இது சொல்கிற போது எனக்கு ஒன்று இது தோணித்து. இப்போ இருக்கிற ட்ரெண்டு வந்து திருப்பியும் அது இந்த பழைய ட்ரெண்ட் ஆஃப் லைவ் ப்ரோக்ராம்ஸ் தான் திருப்பியும் வந்துட்டுருக்கு. அப்படி யாரும் சொன்னால் நான் ஐ எம் வெரி கியூரியஸ் டு see. ஏன்னா இந்த அன்பிளக்டு வெர்ஷன்லாம் கூட இப்போ நீங்கள் எம்டிவியில் பார்த்தாலாம் கூட தட் என்டையர் ஆர்கெஸ்ட்ராவோடு சேர்ந்து வாசித்து அதை ஒரு நீட்டாக பேலன்ஸ் பண்ணி வெளில கொடுக்குறது. ஏன்னா அப்படி எல்லோரும் சேர்ந்து இருந்தபோது அந்த CADENCEன்னு ஒரு வார்த்தை, எவ்வளோ புனிதமான வார்த்தை டிக்ஷனரி, கேடன்ஸ்னு. அது டிகேடண்ட்டாக இருக்கும்போது நம்ம கேட்க தோணாது. கண்டிப்பாக இட் வில் பி ஈவன் இன் வெஸ்டர்ன் மியூசிக் தியரி இஃப் யூ see a discord among a dissonant surroundings will look like a concord drum இல்லையா? அது எல்லாருக்கும் தெரியுது. அதுதான் நிறைய இசைஞானி இளையராஜாவோட ரிசர்ச். He has made harmony sound like a consonance at any point in any music. அவர் கர்நாடிக் எடுத்து ஹார்மனைஸ் பண்ணாலும் சரி, அவர் இஃப் ஹி டஸ் அ கண்டாட்டா, இஃப் ஹி ஹேஸ் அ ஓவர்ச்சர், எது பண்ணாலும் அந்த ரகசியம் இருக்கும். அதில் அந்த தேவ ரகசியம் மாதிரி ஹி வில் சவுண்ட் இட், மேக் இட் சவுண்ட் ப்ளீஸிங். அண்ட் ஆல்சோ அந்த ரிசர்ச் ஏரியா தெரியும். அந்த இப்போ குணால பார்த்த இடம் நான் இன்னும் ஒரு பாவனி ராகத்தை சினிமாவில் ஹேண்டில் பண்ணுறது இதுவரைலாம் அதுக்கு முன்னாடி யாரும் பண்ணல. மேலக்கருத்தால் இதுக்கெல்லாம் ஹீ ஃபீல்ஸ். என்னுடைய அசோசியேஷன் ஆரம்பத்தில் நான் இன்கல்கேட்டட் இன் டீம் தி ஸ்பிரிட் ஆஃப் 72. அப்போ 1972 அவர் வந்தபோது அந்த இயர் 72 பாலச்சந்தர் வாஸ் டூயிங் 72. எல்லோரும் 72 பற்றி பேச ஆரம்பித்தா. அதனால் நான் என்ன நினைக்கிறேன், நிறைய காம்போசிஷன்ஸ் ரசிகப்பிரியாவில் கூட பண்ணியிருக்காரு இல்லையா சார்? ஆமாம், நிறைய பண்ணிருக்காரு. நிறைய ராகத்தில் அந்த மாதிரி எங்கிட்ட சொல்லுவார், வந்து பண்ணிருக்கேன், போட்டு கேட்பார். ரொம்ப பேர் தெரியாது. சங்கீதம் என் தேகம் சித்ராம்பரியில் நான் சாமகாலில் பாடி காமிச்சு, இந்த ராகம் இப்படி இருக்குது, சித்ராம்பரின்னு இதுக்கு பேர் அப்படின்னா, இன்றைக்கி மத்தியானமும் ஒன்று பண்ணிடுறேன் சார் அப்படின்னு அந்த ஒரு வெர்வோடு தான் ஹி வில் கோ. ஸோ அந்த ஆசை இருப்பவர்கள் வேணும். டாக்டருக்கு பேர் கூட மேலே. ஆமாம், சுச்சரித்ரா ராகம் தான் வச்சுருக்கேன். எனக்கே இப்போ ரொம்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 30-40 டியூன் பண்ணி வச்சுருக்கேன். யங்ஸ்டர்ஸுக்கு லைக் யூ ஐ வாண்ட் டு பாப்புலரைஸ். எப்படி இருக்குன்னா, வசந்தருது மனமோகனமே, இது நம்ம கேட்டிருக்கோம். 60 வருஷம் 70 வருஷத்துக்கு முந்தைய ராகத்தின் பெயர்களை கையாண்ட பாட்டுகள். எந்த நாட்டையும் நாதத்தால் வென்றிடுவேன் குன்னக்குடி 30 வருஷம். இந்த 30 இயர் சைக்கிள், 60 இயர் சைக்கிள், அடுத்த சைக்கிள் எப்படி வரணும்னு ஆசைப்பட்றேன்னா,
அவர்களெல்லாம் யூஸ் பண்ணாத இந்த ட்ரம்ஸும் இந்த பேஸ் கிட்டாரும் சரி க ம பத நீ சா சா நீ த ப மகரி ச. இது பேர் காயக பிரியா. இதுக்கப்புறம் வகுலாபுரனும், இதுக்கப்புறம் தான் மாமழபுரம். காயக பிரியன்னா மஸ்ஸரி எப்படி இருப்பாருங்க. தாயன்பு தனைய நான் சப்பதா அனுபவத்தை தேடி தேடி ஓடும் மாணவன் பாடி பாடி பழகும் பாவலன் நாதம் என்ற வேதம் தந்த கீதம் என் செல்வம். என்னுடைய காயக பிரியா சோலோ சினிமாவில் எப்படி இருக்குன்னு ஆசைப்படுறேன். சாதாமா அது வந்து ஒரு மைனர் பார்த்தால பாகாசா மாதிரி சவுண்ட் ஆகும். இப்படி யூஸ் பண்ணி இந்த பாட்டை நம்ம பசங்கக்கிட்ட பாப்புலரைஸ் பண்ணால் கொஞ்ச நாள் கழிச்சு அவள் ஸ்துதி சேர்ந்து பாடாட்டோன்னு எப்படி சவுண்ட் ஆகும்னு சொல்கிறேன். காயக பிரியன்னான் அந்த ராகத்தோட பேர் உள்ளே போயிடும். அப்படி நிறைய பேர்கள் போக போக இப்போ நான் செய்கிற ஆய்வு என்னென்னா நொமென்க்ளேச்சர் பேஸ்டு சாங்ஸ் நிறைய வரணும். இல்லைன்னா தே வில் திங்க் சங்கீதத்தில் மேஜர் மைனர் 2 தான் இருக்குதுன்னு நினைப்பாங்க. அப்படி நினைக்கக்கூடாது இல்லையா. இந்த நொமென்க்ளேச்சர்ஸினுடைய ஆராய்ச்சி நமக்கு எப்படி சொல்கிறதுன்னா ரங்கநாதன், ரகுநாதன், ராமகிருஷ்ணன் இத்தனை நாமக்கரணம் நம்ம ஊரில் இருக்குது. சஹஸ்ரநாமத்துலேருந்து எடுத்து எடுத்து போடுறா. புது புது பாட. இன்னொரு அருமையான சம்பவம்னு சொல்கிறேன். விஜயவாடாவில் ஒருத்தர் வந்து நான் ஒரு ராகம் கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு தெலுங்கு ஆசாமி வந்தார். அவர் வந்து ஒரு கம்போசர், வோக்கலிஸ்ட்டு தான், கண்டசாலா சிஷ்யர். சுமனசரஞ்சனி உந்தி கதா உந்தின்னு அதுக்கு நான் வந்து காக்கல் நிஷாதம் போட்டிருக்கேன். நான் கூத்துரு பேர் பெட்டானு அப்படின்னு. ஏன் உன் பேர் வைக்க வேறு புஸ்தகம் தெரியல, உங்ககிட்ட புஸ்தகம் இல்லையான்னு கேட்டேன். எங்கிட்ட புக்கு இருக்குது. அந்த புக்கு நான் ஐ வுட் லைக் டு ஷோ டு எவ்ரிபடி. 150-year-old புக். அது வந்து பாலமுரளி இன்றைக்கும் அதை தான் நீ ஒரு பெரிய கற்பூரம் கையில் ஒரு அமூல்யமானதை கையில் வச்சுட்டுருக்கேங்கிற அதுலேருந்து ரெஃபர் பண்ணி சொல்கிறேன். நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறா. லைக் வாட் அம்பிகா காமேஸ்வர் டோல்ட் 4 days பேக். ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்கேன். நான் ஃபிங்கர் டிப்ஸில் வைக்கல, அதை ரெஃபர் பண்ணுறேன் லைக் எ பைபிள் ரெஃபரன்ஸ் பண்ணாக்கா. காக்கலி நிஷாதம் தானே ஹேமவதியில் சுமனசரஞ்சனி இருந்துட்டு போகிறது. அதுக்கு அடுத்த கொஞ்சம் தள்ளி போனால் சிம்மேந்திர மத்வல் கண்டிப்பாக இருக்கும். பார்த்துன்னே வந்தால் கட்டப்பையா சங்கல காக்கா காக்காங்க சால யாரால வசால கடைசி ஜன்யம் சகம பனிசா சாணிபம்சம் சௌதாமினிங்கிற பேர் இருக்குது. இதுக்கு போய் நீ ஸ்ரோத்தவர்தினின்னு பேர் வச்சுருக்கேன். உன் பொண்ணு பேர் నువ్వు మార్చడానికి వీలుందని கேட்டான். நான் கூத்துரு பேர் ஒத்துன்னு விட்டார் அந்த ஆள். இந்த சத்தியத்தை நான் வந்து பொய்யா நினச்சேனே, எனக்கு கைடன்ஸ் இல்லைன்னு. இதை விட ரொம்ப பெரிய விஷயம், குன்னக்குடி ஒரு தடவை ஹம்சத்வனிக்கு கைசிக்கு நிஷாகம் போட்டு இதுக்கு நான் கைசிக்குன்ற பெயர் வைத்திருக்கிறேன்னு சொன்னார். எல்லாருக்கும் தெரியும். தப்பை கரெக்ட் பண்ணிட்டார். பாலச்சந்தர் கூப்பிட்டு ரகுக்கிட்ட ஒரு புஸ்தகம் இருக்கும், போய் செக் பண்ணு. ஏன்பா கைசி நிஷானை காக்கல் நிஷான் கண்டுபிடிச்சோம், அதுக்கு முன்னாடி மேலக்கத்தில் கைசி நிஷான் கண்டுபிடிச்சிருக்க மாட்டானா, போய் கேளேன் அப்படின்னார். வந்த உடனே அதுக்கு பேர் வீணாதரின்னு பேர், ஹரிகாம்பூர். இப்படி பல பெயர்கள். இன்னைக்கு குழந்தை பிறந்தா அண்ணே ஒரு பெயர் வைங்கன்னு போய் கேட்குறோம். இன்னும் வைக்கப்படாத பெயர்கள் ராகங்கள் ஜன்யங்கள் இருக்குது ரங்கநாதன். நான் வந்து ஐ மைட் கம் அவுட் வித் அ மூமெண்ட் ஒன் ஆஃப் தோஸ். அப்போ நான் வந்து இது ரெக்கார்டிஸ்ட் இருக்க மாட்டான், என்கிட்ட சங்கீதக்காரன் ஒன்றுமே இருக்க மாட்டான். ஏன்னா இவ்வளவு பெரிய பெயர்களை வைத்துக்கொண்டு பண்கள் கூட அளவானது தான் இன்றைக்கும் தரும். எங்கள் ஃபாதர் சதா கலாட்டா பண்ணுவார். நான் சின்ன வயசில் தமிழ் இசை பற்றி படிக்கும்போது ஒரு ஜோக் சொல்லுவார். அதில் எவ்வளோ சீரியஸ்னஸ் இருக்குன்னு. இழி விளிரு துத்தம் கைக்களே இப்படி இருக்குது. இங்கே வாடா, இழியினுடைய முதல் இழி பஞ்சம் தானே, அது முதல் எழுத்து சொல்லு ஈ அப்படிம்ப. தாரம் தா, கைக்கிளை கை. ஒரு 2வது சுரம்பாடையும் பார், விளையாட்டுக்கு சொல்லுவார். பப் பப்பம பத பம பப்பம பத பம கரி கம பத நிச நீதா பாம ஏதோ ஒரு ராகத்தை சொல்லுவார். இழி தானடா ஈய பப்பம அப்படி ஈன்னு சொல்லுவியா நீ. ஸோ இந்த சங்கீதத்தினுடைய பெருமை எப்படி சொல்லுவார், பாலிட்டிக்ஸ் அப்பார்ட் அப்படிங்கிற ரொம்ப அழகான ஒரு வார்த்தை இங்கிலீஷில் சொன்னார். அரசியல்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு வேதத்திலேருந்து வந்த இசை பல்லாயிரம் ஆண்டு காலம் ஜீவித்திருக்குங்கிறது இதெல்லாம் தான் அடிப்படை, இதெல்லாம் ப்ரூஃப்னு சொல்வார். அந்த சரிகம பதனின்னு ஏன் அது வந்ததுங்கிறதுக்கு எவ்வளோ பெரிய ஆராய்ச்சி. அதனால் நம்ம வந்து இப்போ நான் ஜப்பானில் ஸ்டே பண்ணும்போது அங்கே தனபேன்னு ஒரு ப்ரொஃபஸர், எங்கள் ஊரில் இதுக்கு தூரமீஃபா ஒவ்வொரு ஊர்லேயும் சொல்ஃபா நோட்டேஷன் இருக்குமோனும். ஹானி ஹோஹே தோயி லோகா அவளுக்கு மயாமளவுகளை கிடையாது. மோகனத்திலேயே ஏதோ ஒரு பக்கத்தில் சாரிரி கா சாரிரி சாரிரி சரி கா அது தொடுவா. சாரிரி கா பரரசான்னு அது ஒன்று பாடுவா. குரோமாட்டிக் மாதிரி சவுண்ட் ஆகும்.
ஹானி ஹோஹே தோயி லோஹான்னு பாடுவாள். ஸோ இது பேர் சரிகம பானிசா. இது மாதிரி தோரேமிஃபா சோலா எல்லா ஊர்லேயும் சொல்ஃபா நோட்டேஷன் இருக்குது. யாரும் நம்ம பாடுற கல்பனை ஸ்வரம் பாடுறதில்ல. கண்டிப்பாக எவ்வளோ பெரிய விஷயம். இந்துஸ்தானிக்காரன் இன்றைக்கி எடுத்துக்கலாம். 50 வருஷத்துக்கு முந்தி சோட்டே காயல் படே காயல் பாடினவள்லாம் அவ்வளோ ஸ்வரம் பாட மாட்டாள். இன்றைக்கி நம்மளை பார்த்து அவள் பாட ஆரம்பிச்சிருக்கா இல்லையா? சி தி யங்ஸ்டர்ஸ். கண்டிப்பாக. ஸோ இந்த சங்கீதத்தில் பெரிய விஷயம் இருக்குது. இதை கண்டிப்பாக தமிழ் சினிமா நிறைய பயன்படுத்தணும்னு ஆசைப்பட்றேன். ஏதோ ஒரு மேற்கு திசை வந்து இதை காப்பாற்றி ரொம்ப நாளுக்கு எடுத்துன்னு போகணும்னு அவள் நினைக்கக்கூடாது. அதனுடைய அடிப்படை ஒரு அமெரிக்கனுக்கு நான் சொன்னேன், பயங்கர ஜோக் அடித்தார். எங்கள் சிஸ்டர்லாம் கீதா பென்னட் தெரியும், அவரோட கூட வருவார் ஃப்ராங்க் பென்னட். அவர் வந்து கர்நாடக இசை கற்றுக்க வந்தார் இந்த ஊரில். அண்ட் ஹீ இஸ் அன் அத்தாரிட்டி இன் வெஸ்டர்ன் மியூசிக். அடிக்கடி அங்கேயும் ஃபோன் பண்ணி சொன்னார், ஐ எம் சென்டிங் மை ஃப்ரெண்ட் ஆன் டேவிட் வில்லிஸ், யூ கைண்ட்லி கம்போஸ் சம்திங் ஃபார் ஹிம் இன் இந்தியன் மியூசிக்னு கேட்பார். அவர் ஒரு நாள் வந்து என்ன சுருக்குன்னு தைச்ச மாதிரி ஒரு கேள்வி கேட்டுட்டார். ஹவு டு மேனேஜ் டு கீப் தி சேம் கார்ட் ஃபார் 3.5 ஹவர்ஸ்னு கேட்டார். 3.5 மணி நேரம் ஒரே சாப்பாசை வச்சு நீ எப்படி, டோன்ட் யூ திங்க் இட்ஸ் போரிங் ராகு அப்படின்னார். ஓ இட்ஸ் நாட் போரிங் அப்படின்னு முள்ள தான் ஆரம்பித்தார். நான் சரி எப்படி சொன்னாலும் இந்த இவாளுக்கு ஏறாதுன்னு ஒரு யுக்தியாக சொல்லலான்ட்டு நான் என்ன பண்ணேன், உங்கள் கல்ச்சரையும் என் கல்ச்சரும் எடுத்துக்கலாம். இது ஊர் கிளைமேட்டு இதை பொறுத்தது. பிகாஸ் நான் 18 இயர்ஸ் இருக்கச்ச மேத்ஸில் ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு. யூனிஃபைடு தியரி ஆஃப் மியூசிக்கல் இன்டர்வல்ஸ்னு சாமூர்த்தி ஒரு நாள் ஆரம்பிக்க சொன்னார். அவர் என்ன பண்ணார், கிவன் தி லேட்டிடியூட் லாங்கிடியூட் அண்ட் கிளைமேட் வெதர் கண்டிஷன்ஸ் ஆஃப் எனி கண்ட்ரி இன் தி மேப், யூ வில் பி ஏபிள் டு டெரைவ் அ ஃபார்முலா தட் தி நம்பர் ஆஃப் இன்டர்வல்ஸ் n இஸ் ஈக்குவல் டு 22 இன் இந்தியா, 17 இன் உஸ்பெகிஸ்தான், இப்படி பண்ண முடியும்னு சொன்னார். டெவலப் பண்ணி எங்கே ஒரு ஹை லெவல் கிளாசிக்கல் இன்டெக்ரேஷனில் எனக்கு ஐ காட் ஸ்ட்ராங்கல். எப்படி நிறுத்திட்டேன், ஒரு மாதிரி ஜாம் வந்துட்டு ஐ மைட் கண்டினியூ. ஏதோ இருக்குது. இதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லலை நான் டேவிட் வில்லிஸ்கிட்ட. ஐ டோல்ட் ஹிம், எங்கள் ஊரில் ஒரு குழந்தை பிறந்துன்னு வச்சுக்கோ, அது தாலாட்டி செப்பாளி பருவம், மழலை பருவம், இன்னும் ஒரு எழுந்து நடக்கிற பருவம், அதில் இந்த 2 கையை அவள் அப்பா அம்மாட்ட தான் கொடுத்துட்டுருக்கோம். அம்மா வந்து சா, பித்ருஸ்தானம் 5th, பஞ்சமம் பானா, தட் சம்ஸ் நைஸ் அப்படின்னு நம்ம அப்படியே நடந்துட்டு போகும். அது பெரிய சைல்டு இஸ் தி ஃபாதர் ஆஃப் மேன் வளர்ந்துவிடும். அது கல்யாணம் பண்ணி வைப்பா, கிரகஸ்தனாகும். அதுவும் குழந்தைய அந்த 2 விரலையும் பிடிச்சிக்கும். சஷ்டத்தை பொறுத்தே ஒன்று நடக்கும். ஜஸ்ட் இமேஜின் பிலிஸ், a marriage of one man marrying one woman and then getting only one family. We don't marry in the mornings and divorce afternoon. இப்படி சொல்லி முடிச்சிட்டேன். might have been very heavy on him. கொஞ்ச நேரம் யோசனை பண்ணிவிட்டு, I think there is some meaning in what he said. Perhaps I have to come and stay here and learn with you. இப்போது பெங்களூரில் ஒரு 15 நாள் முன்னாடி ஒரு அதிசயம் நடந்தது. ஒரு ஐரிஷ் மேன் இங்கே விவேகானந்தாக்கு நான் பென்ட்ரைவ் கொண்டு வந்திருக்கேன். அவர் ஹி வாண்ட்ஸ் டு லிசன் டு தட் நிர்வாண அஷ்டகம். ஹி வாண்ட்ஸ் டு லிசன். நம்ம மனோபுத்தியகங்கார சித்தானினாகும். அவர் பாடி காட்டுறார். அவருக்கு பாட்டு வரல. he tells in Anglo-Saxon அந்த இன்டோனேஷனில், மனோபுத்தி அகங்காரம் சித்தானி நாகம் அப்படின்னு விளக்கி சொல்கிறார். ரமண மகரிஷி பற்றி எஸ் லேர்ன் ஸோ மச். பால் பிரிண்டன் வழியில் வந்தவர். இவர்கள்லாம் நம்ம சங்கீதத்தை பற்றி பேசும்போது நான் டோல்ட் மீ வந்தவொடனே நான் கிருஷ்ணாமி அசோசியேட்ஸ்க்கு போகிறேன். ஐ மைட் பி மீட்டிங் தம் இன் தி நெக்ஸ்ட் வீக் ஆர் 10 days without fail and with released jeopardy to the proprietor of the channel அப்படின்னு கேட்டிருக்கேன். or if it gets podcasted, when it gets podcast, I would definitely make a copy about it. I want to listen to that னு கேட்டிருக்கார். கேட்டாக்கா அவருக்கு அவ்வளோ ஆசை தெரியறதால. அது மாதிரி இந்த பெயர்கள் நான் சொன்னேனே, இந்த பெயர்கள் எல்லாம் சினிமா பாட்டில் புகுத்த முடியும். ஏன்னா சௌதாமினியும் ஒரு ஹீரோயினாக இருக்கக்கூடாதா? தகதிமி தகஜனு சார் ரிகர் ரிப்பான் ஒரு டிஸ்கோ ஸ்டைலில் ஒரு மோகனை கல்யாணி பண்ணுறாங்க. ஹீரோ பேர் மோகன், ஹீரோயின் பேர் கல்யாணி. 40 வருஷம் முந்தி நான் சொன்னபோது இட் வாஸ் எ மாக்கரி. இன்றைக்கி ஒரு டெலிசீரியலில் ஹீரோ இஸ் கால்ட் மோகன் அண்ட் தி ஹீரோயின் இஸ் கால்ட் கல்யாணி. அவள் 2 பேரும் லவ் டுவேட்டு. அனாவசியமாக மரத்து பின்னாடி சுற்றி ஓடி பிடிச்சி விளையாட வேண்டாமே, புதுசாக பாடலாமே. தகதிமி தகஜனு சார் ரிகர் ரிப்பா துது துத்துன்னு ஆன்சர் பண்ணுறான். தகதிமி தகஜனு சார் ரிகர் ரித்தா ரிகாரி ரி அவ பாடுற. மோகனம் பாடும் கல்யாணி இவள் நானும் தெரிந்தவள். இந்த மாதிரி ஒரு 50 to 60 டியூன்ஸ். என்ன எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னா, யங்ஸ்டர்ஸ் ஷுட் சிங் இட். எந்த யங்ஸ்டர்ஸ்னால் கண்டிப்பாக இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி இந்த ஆழ்வார்பேட்டில் சபா இசை விடலை பாடுறாள், அவளுக்காவது ஒரு சேனல் உண்டாக்கி
லெட் தெம் பாப்புலரைஸ். அப்போ என்னாகும், இசைங்கிறது பலதரப்பட்டது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஃபோக்குக்குன்னு நாட்டுப்பாடல், அதுக்கு ஒரு ஃபாலோயிங் வந்துவிட்டா இல்லையப்பா, அவங்களாம் அதான் கேட்குறாங்க. அதோட வந்து மெசோஃபோட்டை மிக்ஸ் பண்ணலாம், பண்ணாமல் இருக்கலாம். மோகன கல்யாணியோட மெசோஃபோட்டை மிக்ஸ் பண்ணலாம், ட்ரம்ஸ் மிக்ஸ் பண்ணலாம். மோகன கல்யாணியில் புவனேஸ்வரியா மானசை தான் பாடணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பாக சௌதாமணி ராகம் சொல்லலாம், பாகதீஸ்வரி சொல்லலாம். ஆஸ் யூ டோல்ட், இந்த டிஎல் மகாராஜ் அடிக்கடி என்கிட்ட சொல்லணும், எங்கள் அப்பா உங்ககிட்ட கேட்டப்போ தான் காங்கே படிப்படியாக உயர்த்தும்படி. சுஷீலாவுக்கு நான் பண்ண முதல் சாங்கே தவம் இருந்தாலும் கிடைக்கான திவ்யாவந்தி. ரேர் ராகாஸ் எல்லாம் எடுத்து நான் பாப்புலரைஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இருந்த ஆர்கெஸ்ட்ரா வச்சுண்டு, அதாவது ஒரு தபேலாம்பி, ஒரு கீபோர்டு, இவ்வளோ தான் இருக்கும். அதுலேயே ஐ ஹவ் கிரியேட்டட் நல்ல செல்லிங் ரெக்கார்ட்ஸ். எதுவுமே அன்சேலபிளாக இருந்தது கிடையாது. இதே வந்து சினிமாவில் போடுறதுக்கு என்ன ப்ராப்ளம்னு எனக்கு ஒன்றும் தெரியல. பர்ஹாப்ஸ் ரொம்ப சிம்பிள். இட் நீட்ஸ் எ மேன் ஆஃப் எஸ்கேஸ் விஷன் அண்ட் ஒரு அந்த டைரக்டருக்கு இந்த பாரம்பரியத்தினுடைய ஒரு பெருசு அந்த கிரேட்னஸ் தெரிஞ்சால் கண்டிப்பாக ஆழ்வார்பேட் மாசஸ்க்காக இனிஷியல் ஆர்டர் வைக்கிறதோ இல்லையோ, அதிலேருந்து ஒரு தீ பிழம்பு அக்னி குஞ்சொன்று கண்டேன் பாரதியார் சொன்ன மாதிரி இட் வில் பி ரிவைவல். இந்த ரிவைவல்னுடைய ஜெனசிஸ்னால் என் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சது. இந்த டார்க் ரூம், ஒரு பின்ஹோலில் ஒரு மின்மினி பூச்சி, இதெல்லாம் என் கண்ணுக்கு தெரியறது. வந்தாக்கா நேச்சுரலி இதுக்கு ஒரு பின்னடைவு வரும். அப்போ தான் வந்து எனக்கு ஒரு பெரிய ஆந்திரா ப்ரொடியூசர் ஒரு தீம் கொண்டு வந்தார். அழகாக இருந்தது அந்த கதை. மேற்கத்திய இசையினால் இவனுடைய கல்ச்சர் மாறி ஒரு சரியாக இஸ் நாட் பிஹேவிங் ப்ராப்பர்லி. ஒரு ஹீரோ அப்படி இருக்கான். இந்த சங்கீதம் படித்தவன் ரொம்ப அந்த அப்பா அம்மாவை கடைசி நாளில் காப்பாற்றுறான். இதை வந்து இசையில் தெரியப்படுத்தணும். என்னால் அவர் வந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு போயிட்டார். இப்படி ஒரு தீம் எடுக்க முடியுமான்னு நான் நினச்சேன். சொல்ல முடியாது, சங்கராபரணம் வரலையா. ஸோ ஒன்ஸ் இன் 20 years நம்ம அந்த உதித்த இடத்தில் ஒடுங்கி கிடக்கிறதுக்கு வந்து தான் ஆகணுங்கிற ஒரு கம்பல்ஷனை மாத்திரம் தெரியுதுங்க. நான் அது வந்து எ பர்சன் லைக் யூ ஒன்லி யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. பிகாஸ் யார்கிட்ட நான் சொல்லணும்னு, அண்ட் இது ரைட் பர்சன் ஃபார் தி ரைட் ஸ்டேட்மெண்ட் டு ரிசீவ் ஃப்ரம் மீ. ஐயோ, தேங்க்யூ சார். அதாவது பில் கேட்ஸ் சொன்ன மாதிரி we were at the right time with the right opportunity and I took massive actionங்கிற மாதிரி we are fortunate. கிருஷ்ணா டிவியோட நேயர்கள் இன்க்ளூடிங் மீ, we are very very fortunate. இந்த தருவாயில் உங்கள்கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு பொன்னான நேரம் கிடைச்சு அதனுடைய பொன்னான இன்ஃபர்மேஷன் அண்ட் மெசேஜஸ். எனக்கு இன்னும் கிருஷ்ணா டிவிக்கு நிறைய பண்ணணும்னு ஆசை. இந்த இன்டர்வியூ மூலயமா நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறது என்னென்னா, மை கிராட்டிடியூட் அண்ட் I will cherish this visit to them. Every visit I come to this place, I cherish the visit. I learned so much from them. And ஒரு நம்பிக்கை எனக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நான் டெலிகாஸ்ட்லாம் பார்க்குறேன். பார்த்தா சிட்டிக்கும் இந்த ரைட்ஸ் வந்துடணும். கொஞ்ச நாள் வந்தாக்கா தே வில் கவர் பெரிய பெரிய என்ன சொல்கிறது, சக்தி வாய்ந்த ஒரு லெசன்ஸோ கல்ச்சரோ அவளால் டெஃபினெட்லி கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் ப்ராடன் பண்ண முடியுங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு வந்திருக்கு. அதனாலே தட் மேக்ஸ் மீ கம் ஹியர் வெரி ஃப்ரீக்வெண்ட்லி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச். அது இருக்கிற டைம் வந்து ரொம்ப, ஏன்னா இந்த டயத்துக்குள்ளே இவ்வளோ பேக் பண்ணது இன்னும் நிறைய இருக்குது உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி கொடுத்து கிருஷ்ணா டிவி சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். நானும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் காலிங். தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட்.